அவருடைய கார் ரேஸில் ஸ்பான்சராக இருக்கக்கூடிய கேம்போ கோலா அப்படிங்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்துக்கு வந்து அஜித் அவர்கள் குடிக்கிற மாதிரி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நேற்றுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அஜித் ரசிகர்களே வந்து பலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து போஸ்ட் போடுறதை நம்ம பார்க்க முடியுது. சுய லாபத்திற்காக ரசிகரை பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு தெளிவாக விளக்கம் கொடுத்தார். அப்போ இது சுயலாபம் தானே. அத்தனை கோடானுடைய ரசிகர்கள் அப்போ நம்ம தலையே சொல்லிட்டாருப்பா குடிப்பான்னு சொல்லி ஒரு நாளைக்கு 4 பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணீங்க? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான், ஓகே. அதனுடைய பின்விளைகள் எப்படி இருக்குது நிறைய பேர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். சுகர் கண்டென்ட் சுயநலத்திற்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் டாபிக் போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நீங்கள் படம் பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள், பொண்டாட்டி பிள்ளையை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க, அதோட மறந்துடுங்க என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் இப்போ இதை காமிச்சு நீங்கள் குடிங்க எனர்ஜி வரும்னு சொல்லி ஞாபகப்படுத்தினீங்க. சாய் பள்ளி அவர்கள் கூட வந்து நிறைய பேர் கோடிக்கணக்கில் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி ரெடியூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த விளம்பரத்தில் நடிச்சிங்கன்னா அது போகிற மாதிரி கட்டினா மக்கள் ஈஸியாக நம்பி வாங்கிடுவாங்க, அவங்க எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக இருந்தாங்க. கார் ரேஸில் 3 முறை இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள், மறுப்பதற்கே இல்லை எல்லாமே. பட் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது தானே கேள்விக்குரியாது. இது அஜித்தா பண்ணியிருக்கிறது, ஸோ பண்ண மாட்டாரே அப்படின்னு தானே எல்லாருடைய பார்வையும் இருக்கு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நடிகர் அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் அஜித்குமார் ரேசிங்கை தொடங்கினார். அதோட போட்டிகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அவருமே வந்து இப்போ துபாயில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். தொடர்பாக இப்போ 6 மாதம் வந்து ரேசிங், 6 மாதம் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கார் ரேஸில் ஸ்பான்சராக இருக்கக்கூடிய கேம்போ கோலா அப்படிங்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்துக்கு வந்து அஜித் அவர்கள் குடிக்கிற மாதிரி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நேற்றுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அஜித் ரசிகர்களே வந்து பலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு எதிராக போஸ்ட் போடுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதில் அதிக அளவு வந்து சுகர் கண்டென்ட் இருக்குது, இதை எதுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, அஜித் சொல்கிறதுக்காக வந்து நிறைய ரசிகர்கள் வாங்கி குடிக்க போகிறாங்க அப்படின்னு மாதிரியான நேற்றுலேருந்து விமர்சனம் எழுந்திருக்கு. உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை தான், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் அப்படின்னு தான் அஜித்குமார் வந்து சொன்ன விஷயத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா நான் எந்த ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், எந்த விழாவுக்கு வரமாட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் எந்த விளம்பர படம் நடிக்க மாட்டேன். ஆனால் இதற்கு முன்பாக அது சின்ன வயசில் விளம்பர படம் பண்ணியிருக்காரு. காஃபி இதுக்கு பண்ணியிருக்காரு, செப்பல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 22 வருடங்களாக எதுவுமே பண்ணலை. டோட்டலாகவே அவருக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள் காரணமாக டோட்டலாக விலகி போகிறேன்னு போனார். சரி, ஓகே, ஒரு முடிவு பண்ணிட்டாரு, விலகி போகிறாரு. அதையும் ரசிகர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம தலைக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணாங்க, ஓகே வேணாம், நீங்கள் அசிங்கத்தை அவமர்த்தி படம் வேணாம் தலை, நீங்கள் பாட்டு நடிகை, நாங்கள் பாட்டு உங்கள் படத்தை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு ரசிகர்களுடைய அந்த ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரசிகர் மன்றத்தை கலைத்த பிறகும் வந்து அஜித் ரசிகர்களாகவே இருக்காங்க, பெரிய விஷயம், பெரிய கிஃப்ட்டு. இதே அஜித் வந்து எது சொன்னாலுமே ரசிகர்கள் கேட்குற நிலைமையில் இருக்காங்க. அது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது உங்களை எந்த அளவுக்கு அவர் உயர்த்தி வச்சுருக்காங்க ரசிகர்கள் அஜித்தை அப்படிங்கிறதா இந்த விஷயம் நம்ம பார்க்க முடியுது. கஞ்சாடையிலே சொன்னால் ஆஃப் ஆகிறாங்க. அஜித்தே கடவுள்னு எந்த ஹீரோ படத்துக்கு போனாலும் போஸ்டர் போட்டாங்க. வேண்டாம், என் படத்துக்கே நீங்கள் போடக்கூடாது சொல்லாங்க, விட்டாங்க. ஸோ இப்போ அஜித் எது சொன்னாலும் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு அவருடைய ரசிகர்கள் பின்பற்றுறாங்க அப்படிங்கும்போது அது உண்மையை பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமாக தான் நான் பார்த்தேன் நேற்று முன்தினம் வரைக்குமே. பட் நேற்று பார்த்தா ஒரு பெரிய விளம்பரமே வருது. அதில் ட்ரிங்க்ஸை கையில் வச்சுட்டு அப்படி காமிச்சிட்டு கொண்டாடுங்கள் வந்து எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அது ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், அதில் பெரிய ஒரு பேமெண்ட் வருது. ஸோ அதுதான் முக்கிய காரணம். இல்லைனா அவரே சும்மா போய் ப்ரொமோட் பண்ணுற அவசியம் கிடையாது. அஜித் இதை நீங்கள் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஒரு பேமெண்ட் பேசப்பட்டது வந்திருக்கு. பட் அந்த பேமெண்ட்டை எடுத்துகிட்டு வீட்டில் போய் கொடுக்கல, வரட்டு ஒய்ஃபுக்கிட்டேயோ பசங்கிட்டே கொடுக்கல, அதை கார் ரேசிங் தான் போடுறாரு. இப்போ ஒரு பக்கம் இன்கம்மை பண்ணி ஒரு பக்கம் செலவு பண்ணுறாரு. ஓகே, அவருடைய கார் ரேஸுங்கிறது ஒரு ஆம்பிஷன், லட்சியம். நமக்கு ஒரு 3 முறை அந்த கார் ரேஸில் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு நடிகராக நம்ம பார்ப்போம். ஒரு நடிகர் உயிரை பணயம் வச்சு இந்த கார் ரேஸில் போகிறது, அந்த விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம். அதற்கு உண்மையிலேயே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் அஜித்தை. ஆனால் அதற்கு மீறின ஒரு விஷயம், வேண்டாம் என்று மக்களால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒதுக்கி வச்சுருக்காரு தான் நான் நினைக்கிறேன். நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படியே இருக்குது. கேட்டால் வந்திருக்கு சார், இருக்குது சார், பெரிய பிஸ்னஸ் இல்லை சார்னு நிறைய ஷாப்பிங்கில் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கடையில் நான் வந்து கேட்டிருக்கேன். இப்போ மக்களாகவே கொஞ்சம் விழிப்புணர்வோடு வேணான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து
அஜித் சமீபத்தில் இது கையில் எடுத்திருக்காரு. அப்போ நீங்கள் டிஷர்ட்லேயோ கார்லேயோ அந்த விளம்பரத்தை போட்டு போனோட யாரும் கண்டுக்கலை, அதை பெருசாக யாரும் எடுத்துக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ட்ரிங்க்ஸை கையில் எடுத்துகிட்டு அப்படி என்ன சொல்கிறது, அதாவது பிடிப்பா அப்படி எனர்ஜி வரும் உனக்கு அப்படின்னு சொல்கிறதையும் அவர் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறது மாதிரியும் ஃபோட்டோஸ் இமேஜஸ் வரும்போது தான் இங்கே ஃபேன்ஸ் வந்து டோட்டலாக கடுப்பாயிட்டேன். வேறு எந்த ஃபேன்ஸ் மேலே, வேறு எந்த நடிகருடைய ஃபேன்ஸ் மேலே, அஜித்துடைய ரசிகர்கள், உயிரை கொடுக்குற ரசிகர்கள் தான் மிகப்பெரிய அளவில் இந்த குரலை எழுப்பியிருக்காங்க. பட் அவருடைய மனசையும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த சம்பவம், அவருடைய அந்த விளம்பரம். அதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது. ஏன்னா நீ கோடி கோடியாக உங்களை நம்பி ஒரு 250-300 கோடி போட்டு படம் பண்ணுற தயாரிப்பாளருடைய படத்துக்கு வரமாட்டேன்ட்டீங்க ப்ரொமோஷனுக்கு. எஸ், சரி, எப்போ ஒரு கசப்பான நடந்ததுங்க, அது தொடர்ந்து நடக்கல, இல்லை எங்கேயோ ஒரு தடவை நடந்துச்சு, ஓகே, அது வேற. காலங்கள் மாறுது, ஸோ ஜென்ரேஷன் மாறுது. அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் இன்றைக்கி ரசிகர்கள் இருக்காங்க, புது ரசிகர்கள் உங்களுக்கு உருவாகியிருக்காங்க. அப்போது ஒரு தயாரிப்பாளருடைய வழியை வந்து உணர்ந்து கொள்ளணும். அஜித் ஏன் வரல, சரி ரைட்டு வரலப்பா அப்படின்னு இது வரைக்குமே கேஷுவலாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் இது மூலமாக பார்க்கும்போது எல்லாமே சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உங்களுடைய சுய லாபத்திற்காக, சுயநலத்திற்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்போ டாபிக் போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நீங்கள் படம் பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள், பொண்டாட்டி பிள்ளையை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க, அதோட மறந்துடுங்க என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் இப்போ இதை காமிச்சு நீங்கள் குடிங்க எனர்ஜி வரும்னு சொல்லி ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னா அப்போ இது எப்படி பார்க்குறது? ஏற்கனவே ஒரு விமர்சனம் வந்தது, இந்த ரேசிங் எப்போ பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்தாரு ஆங்கில ஊடகத்துக்கு. நீங்கள் வந்து உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்குலாம் பேட்டி கொடுத்ததில்லை இந்த மாதிரி, ஆனால் உங்களோட ரேசிங்காக பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு விமர்சனம் வந்தது. அது கூட ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ரேசிங்கை வந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு போகிறாருன்னு வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? கண்டிப்பாக அதுதான், இதெல்லாம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ ரசிகர்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நீ உங்களால் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா? பட் இதற்கு முன்னாடி கூட சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சுய லாபத்திற்காக என் ரசிகரை பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு தெளிவாக விளக்கம் கொடுத்தார். அப்போது அது யாருக்காவோ சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் எல்லாமே பேசப்பட்டுச்சு. ஓகே, அப்போ இது சுயலாபம் தானே. இப்போ ரசிகர்களில் வந்து நீங்கள் ஒரு நல்வழி காமிச்சு கொண்டு போகணுங்கிற ரூட்டில் இப்போ இதை டைவெர்ட் பண்ணி போனீங்கன்னா அத்தனை கோடானுடைய ரசிகர்கள், அப்பா நம்ம தலையே சொல்லிட்டாருப்பா பிடிப்பான்னு சொல்லி ஒரு நாளைக்கு 4 பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுவீங்க? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான், ஓகே, அதனுடைய பின்விளைகள் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது எதற்காக பயன்படுத்தப்படுது? சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றீங்க. இந்த நடிகர் விஜய் கூட ஒரு வாங்கி குடிக்கிறது அது பிரச்சனை, அது வேற. நீங்க ப்ரோமோட் பண்ணி இதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க, என் தலைவன் சொல்லிட்டாங்க அப்படிதானே போவாங்க. நீங்க ஒரு தலைவன் எப்படியோ தொண்டர்கள் அந்த கூட தானே போவாங்க. நீ நல்லா இருப்பானா நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ இப்படி போகும்போது அஜித் ரசிகர்கள் பேசுறதானங்க பெரிய விஷயமா இருக்கு. அவர்களே அதை ஏற்றுக்கொள்ளல. நீங்க படம் பண்ணுங்க, அதுல இருந்து ஒரு படம் வருது, அது நீங்க கார் ரேஸ் செலவு பண்ணுறீங்கிறது நியாயமா இருந்துச்சு. நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் அந்த இன்டர்வியூலாம் கொடுத்தாரு, அது கூட பெரியவர்கள் எடுத்து என்னப்பா நம்ம மீடியாவை கண்டா பேச மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் போய் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த ரசிகர்களை மீட் பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னீங்க. அது கூட இப்படி காத்துவாக்கில் போயிடுச்சு. சரி, அந்த நீங்கள் பேசின கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்துச்சு. அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இதை அக்செப்ட் பண்ணலை அவருடைய ரசிகர்களே, பொதுவாக மக்களை அக்செப்ட் பண்ணல. அப்போது அதாவது ஒரு விஷயம் நமக்கு சரின்னு படுறத நம்ம செயல்படுத்திட்டு போனால் உங்கள் பின்னாடி கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்னா அவர்கள் அந்த வேலை தான் பின்பற்றுவாங்க. இப்போ நீங்கள் செய்வது சரியா தவறா அப்படிங்கிறத அவர் யோசிக்கணும். இப்போ துபாயில் இருக்காங்க, இப்போ சென்னை வரப்போகிறாங்க. இப்போ அடுத்த மாதம் அவருடைய AK-64 படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. ப்ரொமோஷன் சொல்ல முடியாது, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போது அஜித் சார் வந்து ஓன் பேக்கெட் பண்ணி ஒரு 300 கோடி ரூபா போட்டு படம் பண்ணாங்கன்னா அது ப்ரொமோஷன் ஒரு வாரம் வரமாட்டாரா? கண்டிப்பாக வருவாங்க இல்லையா? ரேசிங் அவருடைய பணம் தான், அதுக்காக வந்து எவ்வளோ மெனக்கட்டுறாரு. எஸ், அப்போது இன்னொரு ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து படம் பண்ணி 3 கோடி பண்ணும்போது அது ப்ரொமோஷன் வரணும் இல்லையா? ஆனால் ஹாலிவுட் ஸ்டாரே வர்றாங்க. ரொனால்டோவை யாரோ ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்து ஒரு சின்ன இதுக்கு பெரிய இஷ்யூவான ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சு. இப்போது இந்த கேம்பிளிங் நடக்கிறது நம்ம பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ பேர் போய் மிகப்பெரிய கேள்விக்குறையாக நிற்கிறாங்க. இப்போ ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி நிற்கிறாங்க. பட் அது ஒரு தவறான பாதையை நீ கொண்டு போயிடக்கூடாது இல்லையா ரசிகர் இல்லை அப்படின்னு தான் இது பார்க்கப்படுது. இப்போ எதிர்ப்பு குரல் அஜித்துடைய ரசிகர்லேருந்தே வந்திருக்கு. இப்போ உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் பணம் ஏகப்பட்ட இது வந்து சாதாரண பேமெண்ட் கிடையாது, பெரிய அளவு பேமெண்ட். ஏன்னா இந்த நிறுவனம் பெரிய நிறுவனம், நீங்கள் கேட்ட பணத்தை தூக்கி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வெரி பிக் ஸ்டார் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. கார் ரேஸ் மூலமாக உலகம் பூரா பிரபலமானவர். அப்போ இது கண்ணாமண்ணான்னு போய் ரீச் ஆகும் எல்லா இடத்துலையும். ஒரு பெனிஃபிட் இருக்க போய் தான் நீங்கள் என்ன பணம் கேட்டாலுமே கண்டிப்பாக கொடுக்கப்படுது. அப்போ நீ விளக்கம் கொடுக்கலாம், அதில் வாங்கின படத்தை கார் ரேஸுக்கு கொடுத்தப்பா அப்படின்னு. ஓகே, கரெக்டு.
நீங்கள் வேறு விளம்பரம் பண்ணி கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. ஒரு நல்ல ஷர்ட்டு, காட்டன் ஷர்ட்டு இது போடுங்க, ஸோ உடம்புக்கு நல்லதுன்னா கூட அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லையா. வித்தியாசம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு விளம்பரப்படுத்த நடிகை வித்தியாசம் இருக்கு இல்லையா. இதே இது இங்கே ஈவெண்ட் ப்ரோக்ராம் பண்ணி நிறைய பேமெண்ட்ஸ் மக்கள் மத்தியிலேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி, ஸோ கலை நிகழ்ச்சி பண்ணி மக்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணி நீங்கள் நிறைய கடனை அடைக்கலாமே நீங்கள் அப்படின்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்ன அஜித். எல்லா நடிகர்கிட்டையுமே கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்குது. ஆளுக்கு 2 கோடி 5 கோடி கொடுத்தா கூட 50 கோடி 100 கோடி ரூபா சேர்ந்து போயிடும். ஸோ இப்போ கடனை அடைக்கலாம், ஸோ கட்டடத்தை எழுப்பிடலாம் அப்படின்லாம் சொன்ன அஜித் தான். நம்மளுக்கும் அஜித் மேலே வந்து வெறுப்பெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது அஜித் சாரோட. அவரோட பைக்கில் நான் போயிருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னோட பைக்கில் அஜித் வந்திருக்காரு, இது அவருக்கு தெரியும். அஜித்தோட ராஜான் முதல்ல இருந்தார், இப்போ தான் சுரேஷ் சந்திரா இருக்கார், அப்போ ராஜான் இருந்தார். நிறைய பயணம் இருக்குது எனக்கு அவரோட. பட் அருமையான பேச, நல்ல பேச, லோபல் பேச, அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. பட் இப்படி ஒரு விளம்பரம் வேணாம், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிற ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய ரசிகர்கள் இல்லை. அது அட்லீஸ்ட் 50% அந்த பர்சன்டேஜாவது இந்த ஃபாலோ பண்ணாலும் பாதிப்பு யாருக்கு வரும்? உங்கள் ரசிகர்களுக்கு தானே. அதை தான் பார்க்கணும் அஜித் அவர்கள். ஏன்னா திரைத்துறையில் பல உதாரணங்கள் இருக்குது. பல நடிகர்கள் வந்து நான் காசுக்காக வந்து கண்டதையும் நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், சாப்பிட்ற பொருளாகட்டும் சரி, காஸ்மெட்டிக் ஐட்டமாகவும் சரி. உதாரணம் கூட சொல்லலாம், சாய் பல்லவி அவர்கள் கூட வந்து நிறைய பேர் கோடிக்கணக்கில் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி ரெடியூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த விளம்பரத்தில் நடிச்சிங்கன்னா அது போகிற மாதிரி கட்டினா மக்கள் ஈஸியாக நம்பி வாங்கிடுவாங்க, அவங்க எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக இருந்தாங்க. ராஜ்கிரண் அவர் கூட பார்த்தீங்கன்னா எப்பவும் வேஸ்டியில் தான் இருப்பார். அவர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டி விளம்பரங்கள் கூப்பிட்டுருக்காங்க, அதுக்குமே நான் கோடி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஏன் அஜித் சார் பண்ணும்போது தான் எல்லோருடைய விமர்சனமாக இருக்குது. இத்தனைக்கு அவரோட ரசிகர்கள் மீது அதிக அக்கறை இருக்கிறனால தான் நம்ம அவங்க மேல அந்த ஆதங்கத்தில் தான் பேசுகிறோம். அந்த டாபிக்கு அஜித் மேல இருக்கிற அக்கறை. ஒரு நல்ல வேலை உங்கள் ரசிகர்களை கொண்டு போகிறீங்க, நல்ல அட்வைஸ் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை அதை கொண்டு வர்றீங்க. கார் ரேஸில் 3 முறை இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள், மறுப்பதற்கே இல்லை எல்லாமே. பட் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது தானே கேள்விக்குரியாது. இது அஜித்தா பண்ணியிருக்கிறது, ஸோ பண்ண மாட்டாரே அப்படின்னு தானே எல்லாருடைய பார்வையும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி சாய் பல்லவி அவர்கள் வந்து இந்த பிம்பிள்ஸ் இருக்குது பண்ணால் எவ்வளவோ காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் இருக்குது, போட்டாங்கன்னா பளபளன்னு ஆயிடலாம். அவங்க எல்லா படத்திலையும் போட மாட்டாங்க, சும்மா லைட் மேக்கப் தான் அவங்ககிட்ட, கேஷுவலாக இருப்பாங்க. ஏன் பண்ணல? அவங்க நடிச்சதான் எத்தனை கோடிகள் வாங்கியிருக்கலாம். ஒரு ஃபிலிமில் 50 நாள் டேட்ஸ் கொடுத்து வாங்குகிற கோடிகளோட ஒரே ஒரு நாள் நடித்து பல கோடி வாங்கிட்டு போயிடலாம்ல. வருஷத்துக்கு 4 தடவை பண்ண போகிறாங்க விளம்பர படம், அவ்வளோதான், குவார்டர்லி ஒன்ஸு. அது எத்தனை கோடிகள் வரும் உங்களுக்கு? அதை அஜித் அவர்களும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து மீண்டும் வரனா கூட சிரமம் அவருக்கு. இப்போ அது ஒரு கேள்விக்குறி அவருக்கு. நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சைன் போட்டிருப்பார் கண்டிப்பாக. 3 வருடங்களுக்கு குறைந்து 3 வருடங்களுக்கு அம்பாசிடர் சைன் போட்டிருப்பாங்க, பிராண்டடாக இருப்பார் அவர். 3 வருடங்களுக்கு வருடத்திற்கு 5 படம், 5 விளம்பர படம் அப்படி நடிச்சு தான் தரணும். நீங்கள் எங்கே அமெரிக்காவோட வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க, பெரிய விஷயம் இல்லை. அப்படி தான் நயன்தாரா அவர்கள் கூட ஒரு விளம்பரம் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிராண்டடாக ஒரு ஜுவல்லரிக்கு நீங்கள் வீடியோ படம் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா பல கோடி, இமேஜ் ஸ்டில்லு வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் நகையை போட்டு சாரி கட்டி விளம்பரம் ஃபோட்டோஸ் போட்டு கூட அதுக்கு பல கோடி. ஒரு 5 இமேஜ் தருவாங்க, பல கோடிகள். 6வது இமேஜ் எடுக்க விட மாட்டாங்க. நீங்கள் சொன்னது 5 இமேஜ் தான் இந்த பேமெண்ட் கிடையாதும்பாங்க. எப்படி பாருங்க, உங்களை நம்பி பிராண்டட் அம்பாசிடர் போட்டு ஒரு நகை விளம்பரத்தை பண்ணானே கூட 2 இமேஜ் கொடுத்துருப்பாங்களே. நல்லா இருந்தால் எடிட் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒன்று ஃபோட்டோஷாப் பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. கிடையாது. இவ்வளோ டைட் பண்ணி பல கோடிகள் சம்பாரிச்சிட்ருக்கீங்க, ஓகே. பட் அது வந்து பரவாயில்ல. பெண்களுக்கு ஒரு நகை விளம்பரம் நயன்தாரா அவர்கள் பண்ணுறாங்க, இந்த நகை நல்லாயிருக்கும், இந்த நகை, அது தப்பு இல்லை. அது வந்து முதலீடு மாதிரி போட்டால் நாளைக்கு காசு இல்லைன்னா அந்த தங்க நகையை கொண்டு வட்டி கடையில் அடகு வச்சு கூட சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா. அது யதார்த்தமான ஒரு விஷயம். நீங்கள் பண்ணுறது குடிக்கிறது, சாப்பிட்டு உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற விஷயம் தானே எல்லாருடைய பார்வையிலும் இருக்குது. அப்போ அஜித் செய்தது வந்து சரியாக தவறா அப்படின்னா கண்டிப்பாக தவறுன்னு தான் எல்லோருடைய பார்வைக்குமே தெரியுது. பட் அவர் எப்படி இதிலேருந்து ரிலீஃப் ஆகி வருவாரா, இல்லை ரசிகர்களுடைய இழப்பை சம்பாதிப்பாரா அப்படிங்கிற அளவு தான் இப்போதைக்கு பேசப்பட்டுருக்கு. இந்த தகவலும் அஜித்துக்கு போயாச்சு. இப்போ துபாயில் இருக்கார். துபாயிலேருந்து அவர் வந்ததுக்கு பிறகு என்ன முடிவு பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்தால் நம்ம பார்க்க முடியும். அஜித் அவர்களுடைய அடுத்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் கிடைக்கல, அவர் கேட்குற சம்பளம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் எந்த அஃபிஷியலாக இது வரைக்கும் தகவல் வரல. விஜய் அவர்களுடைய ஒரு ஈக்குவலாக உள்ள வந்தார். ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போய் ரஜினி அவர்களோட போட்டி, ஏன் ரஜினி அவரும் மிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் அளவு உருவாக்கிட்டார்.
ஆனால் இன்னும் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களில் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான படம்னா எதுவுமே இல்லை. 3 இயக்குனர்கள் தான் அவரை வச்சு தான் திரும்ப திரும்ப படம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக. அவர் கூட இருந்த விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போய் எங்கேயோ போயிட்டார் இல்லையா. அஜித் அவர்கள் நான் அந்த இடத்த அடைய முடியாது, காரணம் அதுதானா? ஒரு இலக்கிய நோக்கி ஒருத்தர் போகணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. விஜயுடைய டார்கெட் அதுவாக இருந்துச்சு. வந்துட்டோம் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்த டார்கெட் என்ன? சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அவர் இடத்துக்கிட்ட போகணும். இப்போ சிவகார்த்திகேயன் ஆசைப்படுற தப்பு இல்லை, விஜய் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா. ஸோ தவறு இல்லை. விஜய் ஆசைப்பட்டார். ரஜினியோட பரம ரசிகன், என் தலைவன் அவர் சொன்னவர் விஜய் அவர். ஆசைப்பட்டார், போயிட்டார். சில நேரங்களில் அவரை தாண்டி போயிட்டாருப்பா, சம்பளம் வாங்கிட்டாருப்பா, கலெக்ஷன் பார்ப்போம்னா பேசப்பட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து ஆசைப்படுற தவறு கிடையாது. அப்போ தான் கிடைக்கும், ஒரு பொருள் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டால் தான் பொருள் கிடைக்கும். பொறாமல் தான் படக்கூடாது, பேராசையாக படக்கூடாது. பட் அவர் ஆசைப்பட்டார் விஜய், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார். இவர்கள் அப்படியே இருந்தாங்க, யாரையுமே சந்திக்கலை. விஜய் அவர்களாவது நிறைய பேர் சந்தித்தார்கள். பட் நீங்கள் சந்திப்பது அதாவது என்னென்னா தவிர்த்தர். விஜயுடைய படங்களுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் நிறைய ப்ரொமோஷனுக்கு வந்தார். அவர் 1 hour ஸ்டாண்ட் பையாக பேச வந்து அவருடைய ஹைலைட்டே குட்டி கதைகள் பேசினார். அது பார்க்கப்பட்டுச்சு. உங்களுடைய படத்துக்கு எதுவுமே இல்லை. எப்போ ஆரம்பிக்கிறேன்னு நிறைய கதைகளில் பார்த்தீங்கன்னா கதை தேர்வுலேயே சொதப்பலாக தான் இருக்குது. எஸ், பெரிய அளவில் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவர் கதையை கேட்க மாட்டார், கதையை கேட்காம ஓகே பண்ணிடுற ஒன்லைன் கேட்ட அப்படிலாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படிலாம் இருந்தனா அது கண்டிப்பாக அவர் மீது தான் தவறு இல்லையா சார்? கதை கேட்குறது வந்து நேரடியாக ஒரு கதை கேட்கணும் சார். அஜித் சார் நேரடியாக மேக்ஸிமம் ஃபஸ்ட்டில் கேட்குறத அவாய்ட் பண்ணாங்க. சுரேஷ் சந்திரா தான் கதை கேட்பார். சுரேஷ் சந்திரா கதை கேட்ட பிறகு அவருக்கு பிடித்திருந்தால் அஜித்துக்கு போகும். அது எப்போ போகும்? உடனடியாக போகாது. அவருக்கு எப்போ மைண்ட் தோணுதோ 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு தான் அஜித் தகவலுக்கே போகும். நல்ல கதையை வந்து ரிஜெக்ட் பண்ணால் கூட ரிஜெக்ட் பண்ணது தெரியாது, அஜித்துக்கு தெரியாது. சுரேஷ் சந்திரா தான் ஃபில்டர் பண்ணுறது அவர் தான். மகிழ் திருமேனி எப்படி சாய்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விடாமுயற்சிக்கு அருண் விஜய் வச்சு 2 படம் பண்ணுவார் அவர். தடையற தாக்க பார்த்துட்டு அஜித் இந்த படம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு, படம் நல்லா இருக்கு, அந்த டைரக்டரை மீட் பண்ணுவோன்னு அஜித் சொன்ன பிறகு சுரேஷ் சந்திரா மூலமாக மகிழ் திருமேனிக்கு போகுது. இது மகிழ் திருமேனி கேட்டால் சொல்லுவார் அவரே பாருங்கள். அதற்கு பிறகு தான் மகிழ் திருமேனி ஒரு கதையை எடுத்துகிட்டு அஜித்தை பார்க்க போகிறாங்க. சொன்ன கதை வேற, எடுத்த கதை வேற. அது மகிழ் திருமேனி கேட்டாலும் தெரியும், அவர் சொல்லுவார். ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை உருவாக்குறாரு, அந்த கதை நல்லா இருக்கு நல்ல ஒருத்தர் கேட்டால் தாங்க முடிவு பண்ண முடியும். நீங்கள் ஹீரோனா நீங்கள் தான் கேட்கணும். கூட இருக்கணும்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு புரியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிறைய இயக்குநர்களுடைய வாய்ப்பு போச்சு அஜித்தை மீட் பண்ண முடியாத அளவுக்கு. குறிப்பிட்ட 3 பேர் தான் இந்த 10 வருடங்களில். ஆமாம், கௌதவாசன் ஒரே ஒரு படம் பண்ணார், என்ன இந்த ஒரு படம் பண்ணாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா ஒரு 3-4 படம், எச் வினோத் ஒரு 3 படம், அப்புறம் கடைசியாக அந்த மகிழ் திருமேனி ஒரு படம் பண்ணார். பாதிச்சுட்டு லிஸ்ட்டில் இருக்கார். 3 இயக்குநர்கள் தான் கடந்த 10 வருடமாக 9 படம் தான் பண்ணியிருக்காரு. எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இந்த 9 படத்துக்கு 9 இயக்குநர்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா 9 அஜித்தை நீங்கள் பார்த்துருக்கலாம், வித்தியாசமான அஜித்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு இயக்குநர்கிட்ட நீங்கள் போகும்போது அதே ஃபார்முலாவில் தான் போகும், சுற்றி அவங்களுடைய ஸ்டைல் தான் வரும். நீங்கள் மிஸ்கின் படம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஹீரோவானாலும் சரி இதனால் சொல்லி தலையை தொங்க போட்டு விட்டு இப்படியே தான் ஓடுவார். மிஸ்கின் எல்லா படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பட் அது அவருடைய ஸ்டைல். 10 படம் மிஸ்கின் படம் பார்த்தீங்கன்னா 10 ஹீரோ தலையை தொங்க போட்டு இப்படியே தான் போவார். அப்போ அந்த ஸ்டைல் தானே வரும் உங்களுக்கு. இதே வேற ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஹீரோ வேற மாதிரி கொண்டு போவார். இப்போ 3 இயக்குனர்கள் 9 படம் 10 வருஷம் என்னாச்சு உங்களுக்கு? வெரைட்டி காமிக்க முடியல. அதுதான் விஜய் வேற லெவலுக்கு போனார். அஜித் அந்த லெவல் அப்படி போயிட்டு இருக்கார். நல்ல நடிகர், நல்ல மனிதர், பழக்கூடியல் இனிமையானவர். ஆனால் எங்கே மிஸ்டேக் பண்ணுங்கிறத தெரிஞ்சுட்டு கரெக்ட் பண்ணணும். அங்கே தான் நீ அடுத்த ஸ்டெப் போகணும். ரொம்ப நன்றி சார். அஜித் அவர்கள் தொடர்பாக ஆரோக்கியமான ஒரு பேட்டியாக இருந்தது நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.